வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்மஸ் ஜி அகாடமி. யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டெஃபினிஷனும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் டிகிரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு டே 1ல பார்த்தோம். ஓகேவா? இது டே 2. அதோட கண்டினியூட்டி தான் பாருங்க. ஒரு 10 சம் இருக்கு, பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சார் இப்படி பிராக்டிஸ் சம்ஸை நாங்கள் எப்படி செய்யறது, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றீங்க. டோன்ட் வரி, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் நானே வீடியோ கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இதில் இருக்க 10க்குமே நான் சால்வ் பண்ணிடுவேன். சரிங்களா? நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்துட்டோம்னா ODE. சரிங்களா? ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். செகண்ட் ஒன் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்துருங்க, PDEன்னு சொல்லுவோம். ரெண்டு டைப் தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல, 2 தான், ODE PDE. நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா டீச்சர்ஸ்? இதுல ODE நான் என்ன, PDE நான் என்ன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இன்னைக்கு கிளாஸ் அதான் பார்க்க போறோம். ஒரு கிளாஸ்ல ஒரே 1 hour 2 hours நடத்தினாலும் வேஸ்ட் இல்லையா? நம்ம உட்காந்து படிக்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன், தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு படிச்சுட்டோம். ஸோ அடுத்து அதோட டைப்ஸ் என்னன்னு படிச்சிருவோம். சரிங்களா? அதுக்கப்புறமா டிகிரி ஆர்டர் பத்தி அந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்த்துடலாம். கண்டிப்பா நம்ம மெட்டீரியல்ல வரக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ்க்கும் நான் சொல்யூஷன் கொடுத்துருவேன். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு முழு கைடன்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? எப்பயுமே நம்ம தாரக மந்திரமா தான், உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. தொடர்ந்து கன்சிஸ்டன்சியோட நீங்க படிங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ரெகுலரா பாருங்க. ஓகேவா? டெஃபினிஷன் பார்க்கலாம். A differential equation contains only ordinary derivatives. ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன வரும்? ஆர்டினரி டெரிவேட்டிவ் வருது. ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாலே பார்த்தோம், 2 டெரிவேட்டிவ்ல ஏதாவது ஒன்று வச்சு வரும். என்னது? ஆர்டினரி டெரிவேட்டிவ் வச்சு வரலாம், இல்லைன்னா பார்சியல் டெரிவேட்டிவ் வச்சு வரலாம் இல்லையா? ஸோ நமக்கு இங்கே ஆர்டினரி டிஃபரன்ஷியல் அப்படின்றனால ஆர்டினரி டெரிவேட்டிவ் வச்சு தான் வரும். ஆஃப் 1 or more functions with respect to, இந்த வேர்டு கவனிச்சுக்கோங்க, சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இருக்கணுமா? சிங்கிளா இருக்கணும். இட் இஸ் செட் டு பி an ordinary differential equation. ஒன்றும் இல்லை டீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிறோமே. இப்போ இந்த ஒய்யை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், dy பை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன எழுதுவோம்? dy பை dxன்னு எழுதுவோமா? அதுதான் இங்க சொல்றோம். பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எ சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இங்க என்ன பண்றோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எது? எக்ஸ். எத்தனை வேரியபிள் யூஸ் பண்றோம்? ஒரே ஒரு வேரியபிள். அப்ப இதுதான் அந்த சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி dy பை dx இந்த ஃபார்மேட்ல இந்த கீழே பண்றோம்ல, வித் ரெஸ்பெக்ட் டு, அங்க சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கோம் பாருங்க, dy பை dx. இங்க கீழே என்ன இருக்கு? வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்ஷியேட் பண்றோம் இல்லையா? அந்த டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் என்ன வருது? சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் மட்டும் தான் வருது. ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2 பாருங்க. இங்கேயும் பாருங்க, கீழே வித் ரெஸ்பெக்ட் போடுறோம் இல்லையா? இதுல எத்தனை வேரியபிள் வருது? ஒரே ஒரு வேரியபிள், சிங்கிள் மட்டும் தான், சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? எக்ஸ் மட்டும் தான் வருது. ஸோ அதனால இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்து எக்ஸாம்பிள் 3. இங்கேயும் பாருங்க, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், விதவிதமா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயும் என்னவா இருக்கு? சிங்கிளா தானே இருக்கு, சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் வருது. அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க, எக்ஸாம்பிள் 4. இங்கேயும் கீழே என்ன இருக்கு? வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கிள் பேராமீட்டர் இருக்கா, சாரி சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கா? ஸோ எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஒவ்வொன்றுமே தெளிவா கொடுத்துருப்போம். All the above equations involve derivatives with respect to only one variable. என்னது? x. இப்போ நான் சொன்னேன், அதைத்தான் நம்ம வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் இன்வால்வ் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் என்ன வருது? ஒன்லி ஒன் வேரியபிள், அதுவும் x மட்டும்தான் வந்திருக்கு. அதனால தே ஆர் ODEs. இது என்னாலுமே என்னது? ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும், போட்டு குழப்பிக்காதீங்க. ODE அப்படின்னா
கீழே இருக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்கும், அது இஜெட்டோ என்னவோ, நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுக்கிறோமோ அதுதான். இப்போ ஒய்னா டிஒய் பை டிஎக்ஸ். இந்த கீழே வருது இல்லையா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று தான் இருக்கணும். சரிங்களா? அதான் சொல்றோம். ஒன்லி ஒன் வேரியபிள் வந்துச்சுன்னா அது ஓடிஇன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதையும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் இன்வால்விங் ஒன்லி பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ். இப்போ ஓடிஇ பார்த்தோம். ஓடிஇனா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ அங்கே என்ன வரணும்? ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் வரும். அதாவது ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன சார்? பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன சார்? அதுல ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ஆர்டினரி டெரிவேட்டிவ்னா டின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ், இந்த டிஃபரன்ஷியல் டி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுங்க டீச்சர்ஸ். இதுதான் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ். அதே இது பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ்னா டோ யூஸ் பண்ணுவோம். டோ ஒய் பை டோ எக்ஸ். இவ்வளவுதான். டோ யூஸ் பண்ணா பார்சியல், டி யூஸ் பண்ணா ஆர்டினரி. நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோமே. சரியா? an equation involving only partial derivatives of one or more functions of two or more independent variables. இதுதான் இங்க விஷயம். சரிங்களா? ரெண்டு விஷயம் வரும் டீச்சர்ஸ். டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஓடிஇக்கு ஆர்டினரி டெரிவேட்டிவ், இங்க பிடிஇக்கு பார்சியல் டெரிவேட்டிவ். அதே மாதிரி அங்க ஓடிஇக்கு ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரும். ஓகேவா? அதாவது சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். அதே இது பிடியை பொறுத்த வரைக்கும் டூ ஆர் மோர், ரெண்டுக்கு மேல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரும். இவ்வளவுதான் விஷயம். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். கிளியரா? சோ அதான் சொல்றோம், இங்க கீவேர்டு வந்து டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இஸ் கால்ட் a partial differential equation like PDE-ன்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. If z is a function of x and y, then equations involving dou z by dou x, dou z by dou y, etc. are PDEs. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, z அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது வந்து ஃபங்க்ஷன். அப்ப dou z by இப்போ ஈக்குவல் டு எடுத்துக்கிறோமே, z ஈக்குவல் டு 2x plus 2y இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ dou z by dou x இதுல கண்டுபிடிக்கலாம்ல. அதாவது x மட்டும் தான் பார்ப்போம், இதை பார்க்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி dou z by dou y நம்ம இந்த ஈக்குவேஷன்ல கண்டுபிடிப்போம். அதாவது z வித் ரெஸ்பெக்ட் டு y, z y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து என்னது? z x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறது தான். சோ இதுதான் பார்சியல். சோ எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், வித் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? இங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. அப்ப எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்துருச்சு? ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்துருச்சு. ரெண்டு தான் வரணும் இல்ல, டூ ஆர் மோர், ரெண்டுக்கு மேல எத்தனை வேணாலும் வரலாம். சரியா? ரெண்டுக்கு மேல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்துருச்சுன்னா அது பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சோ நிறைய கொடுத்துருக்கோம் டீச்சர்ஸ். இதா இருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, இங்கே ஸ்கொயர் இல்லாமல் கொடுத்துருக்கோம், இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். என்ன வருது? இங்கே கீழே எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் இருக்கு. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடிஇ அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நான் ஷார்ட் ஃபார்ம் சொல்லிடுறேன், முழுசாவும் சொல்லிடுறேன். ஓடிஇக்கு அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டி யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆர்டினரி டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அங்க சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரணும். இந்த வித் ரெஸ்பெக்ட்னு போடுறோம் இல்லையா, அங்க சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரணும். அதே இது பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு பிடிஇக்கு டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வரணும். அதே மாதிரி இங்க பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ் வரும், அதாவது டோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எக்ஸாம்பிள் 3 பாருங்களேன். இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். சோ இது பார்சியல் பிடிஇக்கு தான், பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தான் எக்ஸாம்பிள். பட் இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ஹீட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். dou u by dou t equal to k dou squared u by dou x squared. இதுக்கு பேரு ஹீட் ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ஹீட் ஈக்குவேஷன். இது எப்படி சார் பிடிஇ அப்படின்னா, கீழே பாருங்க, இங்க t வந்திருக்கு, இங்க x வந்திருக்கு. அப்ப ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. அதனால இது டோ யூஸ் பண்ணிருக்கோம் பார்சியல். ஓகே, நான் எத்தனை வந்திருக்கு? ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் 4 அதே மாதிரி தான். இங்க டி எக்ஸ் ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு வேவ் ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நேமிங் ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு பேரு ஹீட் ஈக்குவேஷன், இதுக்கு பேரு வேவ் ஈக்குவேஷன்.
These equations involve partial derivatives with respect to more than one variable, hence they are PDEs. ஸோ ஓடிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், பிடிஇ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஓவரால் நம்ம கன்சல்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓடிஇ அண்ட் பிடிஇ ஒரு 3 பாயிண்ட். ஓடிக்கும் பிடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓடியில் என்ன இருக்கும்? 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், பிடிஇல 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஓடியில் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் வரும், அதான் இங்கேயே அர்த்தம் இருக்கு. ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ், இங்கே பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்துடும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கா, சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரணும். இங்கே 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரும். 2 ஆர் மோர் வரலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓடிஇ அண்ட் பிடிஇ பார்த்துருக்கோம். டீச்சர்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. சரிங்களா? ஸோ எப்பயுமே நான் சொல்றது தான், டோன்ட் வரி. நம்ம மெட்டீரியல் வரக்கூடிய எல்லா ப்ராக்டிஸ் சம்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் சொல்யூஷன் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ ஆர்டர் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த 10 சம் பெண்டிங் இருக்கு, அது நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம நடத்திடுவோம். ஓகே டீச்சர்ஸ்? நிறைய பேர் சொல்றீங்க, சார் மெட்டீரியல் எப்படி சார் இருக்கும், தரமா இருக்குமா, ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணியே காமிச்சிட்டேன். இதுக்கு முந்தின வீடியோவில் யூனிட் 3 ரெடி, படிக்க நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அதுல நான் ஃபுல்லாக அந்த யூனிட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருப்பேன். பார்க்கலைன்னா அந்த வீடியோ பாருங்க. நிச்சயமா நம்ம மெட்டீரியல் ஒர்த்தா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணி தர்றோம். ஏற்கனவே நான் சொன்னது தான், 3 விதமாக நம்ம மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஒன்று ஸ்கூல் புக்கு, இன்னொன்று யூஜி புக்கு, ரெஃபரன்ஸ் புக் அண்ட் டெக்ஸ்ட் புக்கு. அதுக்கப்புறம் அதை தாண்டி இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் புக்ஸில் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம ரெஃபர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த வகையில் நம்ம மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்பிக்கையோடு படிங்க, வெற்றியை பெறுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.